இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 போகும் வழியை மாற்றுகின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுல் பிரயாணப்பாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சவுல் என்கிற ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பிரசங்கிகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை பிடித்து கொலை செய்யவும் அவர்களை சிறைப்படுத்தவும் துன்பப்படுத்துமான அதிகாரத்தை பெற்றிருந்த வாலிபன் தமஸ்கு வழியாய் போறான். எதற்காக? அங்குள்ள ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படியே, திருச்சபைகளை வேதனைப்படுத்தும்படியே, கொலை செய்யும்படியே தான் போகிறான். அவனுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கிறான். அவனுடைய பாதை எப்படி இருக்கிறான்? போகிற வழியிலே ஆண்டவர் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வானத்திலிருந்து அங்கு பிரகாசிக்குது. சடிதில கீழே விழுறான். விழுந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை அவன் காதல கேட்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரை நீர் யாருன்னு சொல்லும் பொழுது அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி பதில் கொடுத்து அதோடு நிறுத்தி விடவில்லை. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு சொல்லி பேசுகிறார். அங்குதான் இயேசுவோடு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அவன் போகிற காரியம் அந்த வழி வேறொன்று. ஆனால் ஆண்டவருடைய சந்திப்பு அங்கு ஏற்பட்ட உடனே போகும் பாதையை மாற்றி போதனை செய்து ஒரு இடத்துல உட்கார வச்சு வல்லமையான பாத்திரமாய் மாற்றி பயன்படுத்தப்படுகிறார். எந்த ஒரு காரியத்தை அழிக்கும்படியாய் போனவனே ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்யும்படியாய் என் தேவன் அந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் சில இடங்கள்ல பாதைகளை மாற்றி விடுவார். ஏன் அங்க வந்தோன்னு சில நேரம் நமக்கு தெரியாது. நாங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. எதற்கு இந்த நேரத்துல எங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. அங்கு தேவன் உங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வச்சிருப்பார். அதுதான் உண்மை. அதற்காகத்தான் அந்த பாதைகளில் அவள் அழகாக நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை போய் இறங்கி அவர்களை விடுவித்து மோசேயின் மூலமாய் நடத்தி கானானுக்குள் கொண்டு செல்லும் பொழுது பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாய் போகிற பாதை அது ஒரு ஷார்ட்கட், சமீபமா இருந்தாலும் தேவன் அப்படி போக அனுமதிக்காமல் செங்கடலின் வழியாக சுற்றி போக பண்ணினாராம். ஏன்? அதற்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருந்தார். யுத்தங்களை கண்டு என் பிள்ளைகள் பின்வாங்கி போயிடக்கூடாது, மனமடிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அழகாக தன்னுடைய பிள்ளைகள் மேல் கரிசனை வைத்து நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு பெரிய கோடீஸ்வரர் அமெரிக்க தேசத்திலே ஜேம்ஸ் கோல்ட் என்பவர், அவர் நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு தன்னுடைய தொழில் ரீதியா பிரயாணப்பட்டு போறாரு. பிசினஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த வழியாகவே திரும்பி வீட்டுக்கு வராம தென் அமெரிக்கா பகுதியா வேற ஒரு இடத்துல ட்ரெயின் ஏறி போகிறாரு. அங்க போயிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போயிட்டு இருக்கும் போது அந்த போகிற இடத்துல அந்த ட்ரெயின் பழுதாகி நின்று விட்டது. அப்ப அந்த ட்ரெயின் இன்ஜினை இயக்கிற அந்த மனிதன் சொன்னாரா, 5 மணி நேரம் என்ன எடுக்கும் இதை சரி பண்ணணும்னா, நீங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருக்காங்க, வேணா போய் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. உடனே இந்த தொழிலதிபரும் இவர் ஆண்டவருக்கு பயந்த மனுஷன் சரின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போறாரு. அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க நிறைய ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. என்னன்னு அதை எட்டி பார்க்கும்போது அங்க ஏலம் விடுகிற ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. என்னடா ஏலம் விடுறாங்க, என்னன்னு எட்டி பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கு ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஏலம் விடப்படுகிறது. அதை கட்டின கான்ட்ராக்டர் அதை செய்கிறார். ஏனென்று விசாரிக்கிறார். அந்த திருச்சபை ஜனங்களால் அந்த கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கான்ட்ராக்டர் கொடுத்தாங்க, ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் ஜோம் பண்ணிட்டு இருக்கு, எப்படியாவது ஆண்டவர் இதை மீட்டு கொடுங்கன்ட்டு. மறுபக்கத்துல ஒரு கூட்டம் ஏலெடுக்க வந்திருக்குது. இவர் விற்று அந்த பணத்தை எடுத்து விட்டு கான்ட்ராக்ட் போய்விடலாம் என்பது அவருடைய எண்ணம். நடக்கும்போது இந்த கோடீஸ்வரர் அதை பார்த்து என்ன பண்றாரு, அந்த ஏலத்தை எடுக்கிறார். ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த இடத்துல எடுக்கிறார். எடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் அந்த மனிதனை ஏவினபடினாலே அங்குள்ள நல்ல அட்வொகேட் அவங்களாம் கூப்பிட்டு சட்டப்படி அதை பத்திரப்பதிவு பண்ணி அந்த சபை மக்களுக்கு அந்த ஆலயத்தை கொடுத்து விட்டு வருகிறார். வந்து திருப்பி ட்ரெயின் ஏறுகிறார். பிரயாணத்தை தொடரும் பொழுதுதான் எதற்கு ஆண்டவர் இந்த பாதையில் என்னை நடத்தினார் என்பதை புரிந்து கொண்டாராம். அவர் இந்த வழியாக வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்த பாதையாகவே தன்னுடைய
பட்டணத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கொண்டு வருகிறார். ஒரு சிறு கூட்டம் ஜெபிக்கிறது. அழகாக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்ட அருமையா இந்த மனிதனை அங்க கொண்டு வந்து தமது திட்டத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். இதே வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை குறித்த நோக்கத்தை, ஆண்டவருடைய திட்டத்தையும் நம் மூலமாக சரியான இடத்துல சரியான விதமாய் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த விதத்திலும் சோர்ந்து போய் விட வேண்டாம். ஏன் இங்க கர்த்தருங்க கொண்டு வந்திருக்கிறார், ஏன் இங்க வந்து இருக்கிறோம் என்னன்னு சொல்லி ஒருவேளை எல்லாமே பிளாங்கா இருக்கு, ஒண்ணுமே புரியலைங்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அந்த நடத்துல ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார். அதுல ஒரு அற்புதம் நடக்க போகிறதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாத்தீங்கன்னா நிச்சயமாகவே முடிவு ஆச்சரியமாக, அதிசயமாக, அற்புதமாக இருக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். போகும் வழியை மாற்றி போதனை செய்து மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நான் எங்க போறேன்டே தெரியல, என்ன செய்யண்டே தெரியல, அல்லது எங்க போகணும்னு எனக்கு தெரியல. ஒரு இன்னைக்கு ஸ்டக் ஆகி வழி தெரியாம தவித்துக் கொண்டு முடிவெடுக்க முடியாம இருக்கிற ஜனங்கள் இந்த செய்தியை கேட்பார்கள் என்று சொன்னால் என் தேவன் அவர்களோடு கூட பேசுவீராக. ஆவியான ஒரு காரியங்களை வெளிப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. அதில் இருக்கிற நன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய், நன்மை உண்டாக பயன்படத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரே வழி நடத்தும் என்று சொல்லி கேட்போம். ஏனென்றால் அவர் வழி நடத்துகிற வல்ல தேவன் கூட இருந்து வாழ்க்கை முழுவதுமாய் போதுமானவராய் இருப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வு நாயகனே.